ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெட்டினரி டாக்டருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, நீட் எக்ஸாம் அதுக்கு கம்பல்சரி தேவைப்படுமா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கா, அந்த வெட்டினரி டாக்டரோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெட்டினரி டாக்டருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ், பயாலஜி, பயோ கம்ப்யூட்டர், பியூர் சயின்ஸ் இந்த கோர்ஸில் ஏதோ ஒன்று நீங்கள் 12th எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரிக்கு நீங்கள் எலிஜிபிள். ஒரு சில ஸ்டேட்டில் வெட்டினரி டாக்டர் படிக்க நீட் கம்பல்சரி கிடையாது. நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு 15% இடஒதுக்கீடும், மாநில தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பிவிஎஸ்சி படிப்பில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவம், அறுவை சிகிச்சை, பொது சுகாதாரம், பண்ணை மேலாண்மை, கால்நடை அனாட்டமி, கால்நடை நோயியல், கால்நடை பராமரிப்பு, விலங்குகளுக்கான உணவியல், இதை பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. எப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் அட்மிஷன் பற்றி யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீட் இல்லைனா மாநில இறுதி தேர்வில் அதிகமான ஸ்கோர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் கவர்மெண்ட் காலேஜில் சேர முடியும். அதோட ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜுக்கான இடஒதுக்கீடு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். உங்களோட மார்க் கம்மியாக இருக்கும் போதும் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கும்போது மட்டும்தான் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சேரலாம். ஏன்னா அதர் ஸ்டேட் ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜும் வெட்டினரி டாக்டருக்காக இல்லை. பிவிஎஸ்சி படித்து முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிவிஎஸ்சி படித்து முடிச்சவங்களுக்கு ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்பில் அதிகமாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். வெட்டினரி ரிசர்ச் சென்டரில் ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் மிலிட்ரி வெட்டினரியர், ஜூ வெட்டினரியர், ரெகுலர் வெட்டினரியர், வைல்டு லைஃப் வெட்டினரியன் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் போகலாம். கனடா, யூகே, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஹை பேக்கேஜில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். அதிகமான மார்க் உங்ககிட்ட இல்லை, கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஒரிசா, டெல்லி இந்த மாதிரியான ஸ்டேட்டில் உங்களுக்கு பிவிஎஸ்சி கோர்ஸ்க்கு டேரெக்டாகவே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், இந்த மாதிரியான காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எஜுகேஷனல் லோன், ஸ்காலர்ஷிப், கவுன்சிலிங் அப்டேட் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.